ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். என் நெத்தியில் இருக்கிற இந்த விபூதியை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையே மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தையும் நான் நடத்தப் போகிறேன் என் தங்கமே. நீ எப்போவுமே மற்றவங்களை எல்லாம் நேசிக்கிற, அன்பாக இருக்க, பாசமாக இருக்க. ஆனால் உனக்காக நீ ஏதாவது யோசிச்சிருக்கியா? உன் மேலே நீ பாசம் வச்சு உன்னை உயர்வாக நினச்சிருக்கியா? முதல்ல உன்னை நீ நேசிக்க கற்றுக்கோ. மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு முன்பாக உனக்கு நீ சரியாக இருக்கும்போது, உன்னை நீ உயர்வாக நினச்சி பெருசாக நேசிக்கும்போது, உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் இந்த உலகமுமே கூட உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ எப்போவுமே சரியாக இருந்தினா நீ தேவையில்லாமல் யாரை பார்த்தும் கோபப்படுவதற்கு அவசியம் இருக்காது. ஒருவேளை நீயே தப்பாக இருந்தினா அடுத்தவங்க மீது எப்படி கோபப்பட உனக்கு உரிமை இருக்கும்? எப்பவும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கைக்காக நீ ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு முன்பாக யார்கிட்டையும் போய் எனக்கு அது கிடைக்க போகுது, நான் இதை செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில் அது நடக்க போகுதுன்னு எதையும் சந்தோஷப்பட்டு பெருமையாக சொல்லி உன்னை பிரபலப்படுத்தி கொள்ளாதே. நீ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட்டு சொல்கிறியோ அந்த அளவுக்கு அது நடக்காமல் தடைப்படவும் தாமதமாகவும் வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே எல்லா நல்ல விஷயங்களும் நடந்த பிறகு மற்றவங்க கிட்ட சொன்னால் போதும். நடப்பதற்கு முன்பாக, கிடைப்பதற்கு முன்பாக அவசரப்பட்டு அடுத்தவங்க கிட்ட நல்லதை சொல்லிட்டு அப்புறம் தடைப்பட்டு நிற்காதே என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் எல்லாமே நினச்சது உனே கிடைச்சிடணும்னு எதிர்பார்க்காத. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது தான் உனக்கு நல்லது. ஏன்னா சில விஷயங்கள் கிடைக்கணும்னு நீ ஆசைப்படுவ, ஆனால் அது கிடைச்சா அதன் மூலமாக நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு இந்த கருப்பன் எனக்கு தானே தெரியும். அதனால தான் எப்போவுமே உனக்கு சரியானதையும் தகுதியானதையும் உன் வாழ்க்கைக்கான சிறப்பானதையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். தேவையற்றதையும் தவறானதையும், உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராததையும், உன் மனசுக்கு நிம்மதியை தர மறுப்பதையும் உன் கைகளில் நான் கொடுக்க மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதை வச்சு சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழணும்னு முடிவெடுத்து நிம்மதியாக வாழ ஆரம்பி. உண்மையிலேயே உன் மேலே தவறு இருந்தாலும் சரி, அல்லது மற்றவங்க உன்னை தவறாக சொன்னாலும் சுட்டி காட்டினாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, அவதூறாக உன் மேலே பழி போட்டாலும் சரி, எப்போவுமே நீ உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு இந்த கருப்பசாமி மீது முழு மனசோட நம்பிக்கை வை. நீ யாருங்கிறத காலம் நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கும். இந்த கருப்பசாமியும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல காரியங்களையும் நடத்தி முடிப்பேன். வாழ்க்கையில் உனக்குன்னு பெருசாக லட்சியமே இல்லாமல் அடுத்தவங்க பேசுகிறதையே பெருசாக எடுத்துக்கிட்டு தெரியாத. உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைவதே என் லட்சியம்னு அதற்கான முயற்சிகளை நீ செஞ்சினா மற்றவங்க உன்னை பற்றி பேசுகிறதும் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுவதும் உன் காதில் கூட கேட்காது. நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும்போது அடுத்தவங்க சொல்லுகிற வார்த்தைகளையே யோசிக்கணும். எது உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும், எது உனக்கு குறையாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும், எல்லாவற்றையும் உனக்கானதை நீயே பார்த்துக்கிட்டு உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சு நீ ஆசைப்படுவதை அடைய முயற்சி செய். இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை ஒரு நல்ல அற்புதமான விஷயமாக மாற்றி காட்ட போகிறேன். ஏன் தெரியுமா? இப்போதைக்கு உன் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவும் புரியாத புதிராகவும் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு புரியாத அளவுக்கு நீ திணறுவதையும் தவிப்பதையும் பார்த்துட்டு தான் உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றி கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுத்து உனக்கு சந்தோஷமான நிம்மதியையும் தருவதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன் செல்லமே. அனுபவங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி ஏற்படுதுங்கிறது முக்கியமல்ல. ஒவ்வொரு மனிதனும் தான் கற்றுக்கிட்ட தனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு தான் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாங்கிறது தான் முக்கியம். ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் நீ கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நீ பட்ட கஷ்டத்தையும் நீ பெற்ற துன்பத்தையும் உன் வாழ்க்கையில் நீ வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்றதை படிச்சுக்கோ. இதுதான் உன் வாழ்க்கைக்கான பாடம். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும்
ஓ மூலமா இன்னொருத்தர் கஷ்டப்படாத அளவுக்கு எந்த கெடுதலையும் யாருக்கும் செய்யாம நல்ல பிள்ளையாக நன்மைகள் செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. இந்த உலகத்துல சூரியன் காலையில உதிக்கும் போது ரொம்ப அழகா இருக்குன்னு எல்லாரும் ரசிப்பாங்க. அதே போல மாலையில மறையும் போதும் கண்ணை கவரும் வண்ணமாக இருக்கேன்னு ரசிப்பாங்க. இதுவே மதிய நேரத்துல வெயில் உச்சிக்கு தலைக்கு மேல சூரியன் வந்து நிற்கும் போது இந்த உலகமே வெயில் இப்படி கொளுத்துதேன்னு அதை திட்டி தீர்க்கும். அது சூரியனை மட்டுமல்ல, மனிதனின் வளர்ச்சியும் கூட இந்த உலகம் அப்படிதான் வெறுக்கும். அதாவது ஒரு மனிதன் கொஞ்சம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு கொஞ்சம் மேலேறி நல்ல நிலைமைக்கு வந்தானா அதை பார்த்து மற்றவங்க சந்தோஷப்பட்டு பெருமையாக அவரை பற்றி பின்னால் பேசுவாங்க. பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இப்போ நல்லா வளர்றாங்கன்னு. அதே போல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ரொம்ப நல்லா இருந்துட்டு கஷ்டப்பட ஆரம்பித்தாலும் எப்படி நல்லா வாழ்ந்தவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு ஐயோ பாவம்னு வருத்தப்படுவாங்க. இப்படிதான் ஒரு மனிதனின் வளர்ச்சி ஆரம்பமாகும் போதும் சரி, அல்லது வளர்ச்சி முடிஞ்சு கஷ்டப்படும் போதும் பார்த்து இந்த உலகம் சந்தோஷப்படுவதும் கவலைப்படுவதும் போல ஒரு மனிதன் நல்லா வளர்ந்து புகழின் உச்சிக்கு போய் நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல வாழ்க்கையை வாழ்றான், நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னா சூரியன் எப்படி உச்சிக்கு போகுமோ அதை பார்த்து எரிந்து விழுகுவது போல நல்ல வாழ்க்கையை வாழும் நல்ல நிலைமையில இருக்கும் மனிதனையும் பார்த்து இந்த உலகம் பொறுக்காம தன்னுடைய வெறுப்பையும் பொறாமையையும் வார்த்தைகளால் வெளிப்படுத்துவாங்க. இந்த பாடத்தை நீ நல்லா கற்றுக்கிட்டு எப்போவுமே உன் வாழ்க்கை என்ன நிலைமையில இருக்கு, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, உன் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்றத யாருக்கும் வெளிப்படுத்தாமல் இருக்க கற்றுக்கோ. ஒரு மனிதன் கொஞ்சம் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுற இந்த உலகம் அவனை விட நல்லா வளர்ந்துட்டா பொறுக்க மாட்டாத பொறாமையால் பேசக்கூடிய உலகமாக மாறிடும். அதனால தான் நீ எவ்வளவு நல்ல நிலைமைக்கு உயர்ந்தாலும் உன் நிலைமையை பற்றி வெளியே காட்டிக்காதன்னு சொல்கிறேன். அன்பை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தவறுவதும் கோபத்தை தவறான நேரத்தில் வெளிப்படுத்துவதுமே பல பிரச்சனைகளுக்கு காரணம். எப்போவுமே யார்கிட்டையும் கோபத்தை வெளிக்காட்டாத, ஆனால் எல்லாரிடமும் அன்பை காட்டக்கூடிய அழகு பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. வாழ்க்கையில் மனிதர்களுக்கு தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் குறைச்சிக்கிட்டு இருக்கிறத வச்சு அனுசரித்து வாழ்றியோ அப்போது நீ புத்திசாலியாக இருப்பாய். அதே நேரத்தில் தேவைகள் இன்னும் அதிகரிக்கணும்னு பெருக்கிக்கிட்டு அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சின்னா அப்புறம் உனக்கு கஷ்டம்தான் வந்து சேரும். தேவைகள் இருந்தாலும் ஆசைகள் இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் இருந்தாலுமே கூட அதை அளவோடு வச்சுக்கிட்டு இருப்பதை கொண்டு சமாளித்து வாழ்ந்தினா நீதான் திறமைசாலி. புத்திசாலியாகவதும் திறமைசாலியாக இருப்பதும் இரண்டுமே உன் கைகளில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை எப்போதும் எளிமையாக வாழ தயாராகு. இந்த கருப்பன் என்னுடைய ஆசீர்வாதமும் அருளும் எப்போதும் உனக்கு துணையாகவே இருக்கும்.